ஆக ஆராய்ச்சி பூர்வமாக யோசிச்சு நம்ம ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை மனம். அந்த எண்ணங்கள் நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது நாம ஏற்படுத்திக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளுடைய ஆழ் மனதுல போய் பதியுது அப்படிங்கிறாரு ஆத்தர். இதுக்கு அவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காருன்னா, இப்ப நம்மளோட வாழ்க்கை ஒரு கப்பல் அப்படின்னா அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமி, கட்டளைகளை வழங்கக்கூடிய அந்த மாலுமி நமது விழிப்பு நிலை மனம். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அது நம்மளுடைய ஆழ்மனம். ஸோ இந்த மாலுமினா வெளியில இருந்து உலகத்தை பார்த்து, கடலை பார்த்து, அங்க இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகள், அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரியான கட்டளைகளை வழங்குறாங்க. அப்போ உள்ள இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அந்த மாலுமி சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க. இந்த மாலுமி தவறான கட்டளைகளை வழங்கினாலும் அவங்க அதை அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்டு கப்பலை தவறான திசையில செலுத்தி பாறையை கொண்டு போய் இடிச்சிருவாங்க, இல்லை இன்னொரு கப்பல்ல கொண்டு போய் இடிச்சு ஆபத்தை விளைவிச்சிருவாங்க. இதுதான் நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் நடக்குது. நாம விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பத்தி பலவிதமான எண்ணங்கள் நமக்கு ஏற்படுது இல்லையா, பலவிதமான தர்க்கபூர்வமான எண்ணங்களை நாம வளர்த்துக்கிறோம். இந்த எண்ணங்களை எப்பொழுதுமே நம்மளுடைய ஆழ்மனம் ஈவ்ஸ்ட்ராப் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இவர் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன். ஸோ அது நம்மளோட ஆழ் மனதுல போய் ஆழமா பதிஞ்சிடுறதுனால நாம எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா யோசிச்சுட்டே இருந்தா அந்த ஆழ்மனம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நம்மள நெகட்டிவா திசை திருப்புது. நாம எப்பவுமே பாசிட்டிவா யோசிச்சுட்டு இருந்தா அந்த ஆழ்மனம் நம்மள பாசிட்டிவா திசை திருப்புது அப்படிங்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ போக வேண்டியிருக்கு. அந்த இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி நீங்க எப்ப பார்த்தாலும் ஐயோ இந்த இன்டர்வியூல போய் நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியலையே, எனக்கு சரியா பேச வராது, என்னால நான் தன்னம்பிக்கையோட பேச முடியாது, கோர்வையா பேச வராது, இங்கிலீஷ் பேச வராது, டக்குன்னு அவங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு மறந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு அவமானம் ஆயிடுமே, அசிங்கம் ஆயிடுமே அப்படின்னு நீங்க விழிப்பு நிலையில யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆழ் மனதுல போய் நல்லா பதிஞ்சிடும். ஸோ நீங்கள் அந்த ஆக்சுவலாக இன்டர்வியூவில் போய் நீங்கள் உட்காரும் பொழுது இந்த ஆழ் மனத்தின் எண்ணங்கள் செயல்பட தொடங்கும். ஏன்னா அப்போ உங்களோட விழிப்பு மனம் வந்து கொஞ்சம் சைலண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஆழ் மனம் செயல்பட தொடங்கி நீங்கள் என்ன கட்டளைகளை வழங்கியிருக்கீங்களோ அதை இப்போ செயல்படுத்தும். உங்களுக்கு உடம்பு வேர்க்கும், பதட்டமாக இருக்கும், மறந்து போகும், நீங்கள் சொதப்புவீங்க, கோர்வையாக பேச வராது. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறாரு ஆத்தர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?